நீங்காதொருவனை வாழ்க ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமையடையுதே ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமையடையுதே என் உள்ளம் ஆண்டவரை போற்றி பாடுகின்றது என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் களி கூர்கின்றது ஏனெனில் தாழ்நிலையில் நின்ற அடிமை என்னை கண்ணோக்கினார் எல்லா தலைமுறையினரும் இனி என்னை பேறு பெற்றவர் என போற்றுமே ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமையடையுதே ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமையடையுதே தூயவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் அவருக்கு அஞ்சுவோருக்கு தலைமுறை தோறும் இரக்கம் பொழிந்துள்ளார் ஆண்டவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடிக்கிறார் ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமையடையுதே ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமையடையுதே வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்தி மகிழ்கின்றார் பசித்தோரை நலன்களால் நிரப்பி வலிமைப்படுத்துகின்றார் செல்வரை வெறும் பெயராய் அனுப்பிவிடுகின்றார் ஆண்டவரை
எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. நம் முன்னோர்க்கு உரைத்தபடி தந்தையாம் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் பேரிரக்கத்தால் தம் நினைவில் கொண்டு வல்லமையுடன் வழி நடத்துகின்றார். தம் ஊழியராம் இஸ்ராயேலுக்கு துணையாயிருக்கின்றார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 18 இறை சொற்றொடர்கள் 9 முதல் 14 வரையிலானவைகள். அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுவோரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பிருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 10 பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளை, பாவியாக என் மீது இறங்கியருளும் என்றார். இயேசு, பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்து பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலவிதமான மாத்திரைகளை தினமும் ஏராளமான பேர் காலையிலும் மதியத்திலும் மாலையிலும் இரவிலுமாக உண்டு கொண்டே இருக்கிறோம். அதில் குறிப்பாக தாழ்ச்சி அல்லது எளிமைங்கிற மாத்திரையை போட்டோம்னா அதை விட கொஞ்சம் கூட வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமோ என்று தோன்றுகிறது. மக்களின் பணத்தினை பறித்து காசினை கரியாக்கி மக்களை ஏமாற்றி அவர்களின் மானத்தையும் மரியாதையும் அடங்கு வைத்து இலவசம் என்ற பெயரிலே சில பொருட்களை கொடுத்து சில திட்டங்களை போட்டு மக்களை பிச்சைக்காரர்களாக்கி, உங்களுக்கு நான் அதை செய்தேன், இதை திட்டத்தை கொண்டு வந்தேன், இதை கொண்டு வர வலியுறுத்துவேன் என்று மக்களை மையப்படுத்தாமல் தன்னையும் தனது குடும்பத்தையும் அதிபோக வாழ்க்கையை மையப்படுத்தி பேசுகிற இன்றைய சமூகவாதிகளைப் போல, அரசியல்வாதிகளைப் போல, சமயவாதிகளைப் போலவே நற்செய்தியில் வருகின்ற பரிசேயனும் பேசுகிறான். இந்த பரிசேயன் தான் சிறந்தவன், நல்லவன் என்பதை கூற ஜெபத்தை கையாளுகிறான். இதுபோல நிறைய பேர் இப்ப கிளம்பி இருக்கிறாங்க. ஒரு சில பேர், நான் பேர் சொல்ல விரும்பல, நம்ம சபை யோக்கியமான சபை, அடுத்த சபை அயோக்கியமான சபை என்று சொல்லுகிற சபையினரும் இன்றைக்கு இருந்து கொண்டு அதில் மையப்படுத்துகிறது இறைவேண்டல், ஜெபத்தையும் அந்த கூத்தையும் பாட்டையும் மையப்படுத்தி சொல்கிறார்கள். அவருடைய நம்பிக்கைகளை மையப்படுத்தி சொல்லுவது உண்டு. அதுவும் ஜெபத்திலேயே சொல்லுவாங்க. அதுல வேற வேடிக்கையா இருக்கும். இறைவனை மையப்படுத்துகிற ஜெபத்தை அவனை மையப்படுத்தி மாற்றி அமைக்கிறான். இதுவும் ஒருவித சிலை வழிபாடு. தன்னை மேம்பட்டவன் என்று காட்ட மற்றவர்களை இகழுகிறான். மொத்தத்தில் இந்த பரிசேயன் தன்னில் அன்பு, இறையன்பு, பிறரன்பு ஆகிய 3ற்கும் எதிராக செயல்படுகிறார். இந்த 3ஐயும் நாம் வலுப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருப்பதே இந்த தவக்காலம். இதை மீண்டும் மீண்டும் உணர்ந்தவர்களாய் மாறி நாம் அகந்தையை அகற்றி எளிமையை அல்லது தாழ்ச்சியை கையில் எடுத்து நம்மை முழுமையாக அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். அதற்காக வேண்டி உண்மைகளை சொல்லாமல் இருக்க முடியாது, நடந்ததை சொல்லாமல் இருக்க முடியாது, அநியாயங்களை சொல்லாமல் இருக்க முடியாது, அக்கிரமங்களை சொல்லாமல் இருக்க முடியாது.
தாழ்ச்சி வேற, அகந்தை வேற, அட்டூழியம் வேற, அழுக்கு வேற. தாழ்ச்சி தாரகை சூடக்கூடிய அளவிற்கு ஒருவருடைய வாழ்வை மாற்றி அமைக்கும் என்று சொல்வார்கள். இன்னைக்கு IPL நடந்துட்டு இருக்குது, எல்லாரும் முண்டி அடித்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். CSK நடந்த சமயத்தில் கூட தோனி மேட்ச் விளையாடுற சமயத்தில் அந்த டீமிலே 3 பேரை அவுட் ஆக்கிய ஒரு பையனை, ஒரு வீரரை தோனி வாழ்த்தி பாராட்டி அவனை மீண்டும் நல்ல விக்கெட் எடுப்பா என்று அவனை தட்டி கொடுக்கிற பாங்கை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு ஒரு தாழ்ச்சி மிகுந்த தோனியை விளையாட்டிலே பார்க்கிறோம். அதுபோல திருத்தந்தை எவ்வளோ பெரிய பதவி, ஆனால் அவருடைய எளிமையான தாழ்ச்சியான போக்கும் வாக்கும் நோக்கும் நமக்கு உற்சாகத்தை தருவது. அன்புக்குரியவர்களே, ஒரு பல மனிதர்களை நம்முடைய உதாரணத்துக்காக கொண்டாடலாம். நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய அன்பியங்களில், நம்முடைய திருச்சபையில், நம்முடைய மறை மாவட்டங்களில், நம்முடைய உறவுகளில், அரசியல்களில் இருக்கத்தான் செய்யலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. அனைவருமே தங்கள் வாழ்விலே எத்தகைய பெருமையை தங்கள் வாழ்வில் அடைய வேண்டுமோ அடைந்து விட்டார்கள். காரணம், தாழ்ச்சி என்ற மாத்திரையை தங்கள் வாழ்வில் உண்டதால். தாழ்ச்சி என்ற மாத்திரை விலை மதிப்பற்றது, ஆனால் அதனை உண்கின்ற நபர்கள் அதை விலை மதிப்புள்ள மனிதர்களாக மாற்றுகிறது. இத்தகைய ஒரு சிந்தனையைத்தான் லூக்கா நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். முதலில் ஆலயம் சென்ற 2 நபர்களின் பின்னணியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசேயர்கள் உயர்குடி மக்களாகவும் இயேசுவை பலமுறை எதிர்த்து இயேசுவின் எதிர்ப்புக்கும் ஆளாயிருந்தனர். இவர்கள் யூத சமுதாயத்திலே வாழ்ந்த தாழ்ந்த குலத்தவரை ஒதுக்கி வாழ்ந்தவர்கள். இக்காரணத்திற்காகவே இயேசுவின் சவாலுக்கு ஆளாகியவர்கள். இதனை வாழ்வோடு நிறுத்தாமல் ஆலயத்திற்கு கொண்டு சென்று கடவுள் முன் போலித்தனத்தை வெளிப்படுத்துகிறார்கள். ஆயக்காரர்கள் என்று அழைக்கப்பட்ட வரி தண்டுகின்றவர்கள் ரோமி அரசால் மக்களிடம் வரி வசூல் செய்வதற்காகவே அமர்த்தப்பட்ட ஊழியர்கள். இவ்வாறு காலனி ஆதிக்கம் செய்து வந்த அந்நிய அரசிற்கு ஊழியம் செய்து உள்நாட்டு மக்களிடையே அநியாயமாக வரிகளை பிரித்து அவர்களின் கோபதாரங்களுக்கு ஆளாகி பாவிகள் என கருதப்பட்டவர்கள். ஏதோ தங்கள் பிழைப்புக்காக இவர்கள் பணியாற்றி ஊதியம் பெற்றவர்கள். அவ்வப்போது சில மோசடிகள் செய்து மக்களை ஏமாற்றியவர்கள். இயேசுவின் அன்பான அணுகுமுறையில் மனமாறியவர்கள். அதனால் தான் தாழ்ச்சி என்ற மாத்திரையை இவர்கள் உண்டு கடவுளிடம் நெருங்கி வர அச்சத்தோடு தூரத்தில் நின்றார்கள். ஆனால் பரிசேயர்கள் இத்தகைய தாழ்ச்சி என்ற மாத்திரையை கையில் எடுத்துக்கொண்டு கடவுள் என்ற மருத்துவரிடம் நெருங்கி வந்தார்கள். மாத்திரை உண்டவன் கடவுளால் பெருமை பாராட்டப்படுகின்றான். ஆனால் மாத்திரையை கையில் வைத்து வெளிவேடம் அணிந்தவன் நிராகரிக்கப்படுகின்றான். நாம் இந்த தாழ்ச்சி என்ற மாத்திரையோடு வாழ வேண்டும் என நினைக்கிறோமா, அல்லது மாத்திரையை உண்ண முயற்சி எடுக்க போகிறோமா என்பதை பற்றியெல்லாம் நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். கொஞ்சம் போல செய்த உடனே நமக்கு பீத்த பெருமையெல்லாம் வந்துருது இந்த உலகத்துல. அதை கொஞ்சம் கவனத்திலே கொண்டு நம்மளால முடிந்ததை செய்கிறோம், திட்டமிடுகிறோம், போகிறோம். வாழ்க்கையிலே, சமூகத்திலே, சமயத்திலே அது கடவுளுக்கு உள்ள மகிமையை சேர்ப்பதற்காகத்தானே ஒழிய நம்முடைய மகிமை சேர்ப்பதற்காக அல்ல என்ற ஒரு தாழ்ச்சியும் ஒரு எளிமை மனமும் நம்மிடத்தில் உண்டு என்று சொன்னால் நாமும் உயர பறக்க முடியும், பிறரை உயர பறக்க வைக்க முடியும். ஆமேன். மன்றாடுவோமாக. மாசென்மை நேசிக்கிற ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் உள்ளத்திலிருந்து ஆணவத்தை, இருமாப்பை, செருக்கை, நான் உயர்ந்தவன் என்னும் பெருமையை அகற்றியருளும். தாழ்ச்சியும் சாந்தும் நிறைந்த உமது இதயத்தை போல எமது இதயங்களை மாற்றும். ஆமேன். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும்
எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே. உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே. குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடிபோதையில் பேதையானும் தெய்வமே. குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. புற்று நோயால் பலம் இழந்தோம் தெய்வமே. தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும்.
பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ.
மெய்யான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.